ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லவ் இன் தேர் எபிசோட் 5 ஸ்டார்ட் ஆகும்போதே நேற்று நைட்டு 2 பேருக்கு இடையில் க்யூட்டாக ஒரு இன்டிமேட் சீன் நடந்ததில் அதை அப்படியே ரசித்து படுத்திருக்க ஒரு பக்கம் ரை தூங்கிட்டு இருக்கான். அப்படியே ஆராஷி அவன் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிட்டு குட் மார்னிங்னு சொல்ல அவனும் செல்லமாக குட் மார்னிங்னு சொல்லி பார்க்குறான். என்னோட டார்லிங், இன்றைக்கி எங்கேயாவது டேட்டிங் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க டேட்டிங்காங்கிற மாதிரி அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக கிளம்ப அதுக்கப்புறம் 2 பேரும் ரெடி ஆகிட்டு வண்டியில் போகிறதுக்கு ஹெல்மெட்லாம் போட்டுவிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பைக்கில் நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி ஆராஷி கேட்குறான். இதுக்கு முன்னாடி நான் வந்ததே இல்லைன்னு சொல்ல சரி வா ஒன்றா போகலான்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களாம், அதை தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஷுவல் டேட்டிங்னா எப்பயும் போல் ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே இருக்க ஷர்ட்லாம் எடுத்து மாற்றி 2 பேரும் போட்டுட்டு இது உனக்கு க்யூட்டாக இருக்குது அது எனக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு ஒரே மாதிரி ஷர்ட்டு 2 பேரும் போட்டுட்டு அப்படியே வந்துட்டுருக்காங்க. வர வழியில் திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது நம்ம ரெய்க்கு. ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, இன்றைக்கி என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஆராஷியை பார்த்து கேட்க இங்கே பாரு, நான் உங்ககிட்ட எப்பயும் போல தான் இருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் நல்ல பர்சனாக இருந்தால் உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அவன்கிட்ட செல்லாமல் பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே நம்புறேன்னு சொல்லி 2 பேரும் கையை பிடிச்சி அப்படியே பேசிகிட்டு இருக்க. ஆப்போசிட்டில் பார்த்தா கை நிற்கிறான். ஏய் நீயாடா அப்படிங்கிற மாதிரி ரெய்யை பார்த்து ஷாக்காக பக்கத்தில் ஆராஷி ஷென்பாய் அப்படின்னு வேற ஷாக்காக கேட்க ஐயையோ கையை பார்த்துட்டானேங்கிற மாதிரி ரெய்க்கு டென்ஷன் ஆகிடுச்சு. முறைச்சிக்கிட்டே இருக்க கையில் ஏதோ ப்ளஃபியாக ஒன்று வச்சுருக்கான், அதை சாப்பிட்டுக்கிட்டே கையை அவனை பார்த்து முறைச்சிட்ருக்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் 3 பேர் உட்காந்துருக்காங்க. சுற்றி பார்த்துட்டே இருக்கான் ரெய். என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கை கேட்க அது நான் ஆராஷி ஷென்பாய் கூட டேட்டிங்கில் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்கிறான். எனக்கே தெரியுமே, அதான் பார்க்குறேனே அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். எனக்கு முன்னாடியே தெரியும்டா, ரொம்ப நாளாக நீ ஆராஷி ஷென்பாயை தான் லவ் பண்ணுறேன்னு. என்னடா சொல்கிற? ஆமாம், நீ சும்மா ரென்காவை கரெக்ட் பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் போய் உனக்கு அவரை தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ ஒத்துக்கோ, நீ ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னா வெளியே சொல்கிறதுல என்ன தப்பு? ஏன் ஆராஷி ஷென்பாய் ஒரு பையன் அப்படிங்கிறனால யோசிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்படியே ரெய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுப்பேன். ஏன்னா நீ ஹாப்பியாக இருக்க, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ரெய் கையை பிடிச்சி அப்படியே பேசுகிறான். டே உன் பக்கத்தில் இருக்காங்கல்ல பாரு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு கையை எடுத்துட்டான். நான்லாம் ஜெலஸ் ஆகலப்பா, எனக்கு தெரியும் ரெய்யோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு இம்பார்ட்டண்டான ஃப்ரெண்டு நீ தான். ஸோ நான் ஜெலஸ்லாம் ஆகலை. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ டியர் ஃப்ரெண்டு தானே இவனுக்கு, அந்த ரின்கா யாருடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆராஷி கேட்க அடப்பாவி போட்டு கொடுத்துட்டேங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு ரெய்க்கு. இப்படியே இவங்க ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க அங்கே பார்த்தா ஃபூமா வரான். ஃபூமா வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆராஷி கையை காட்ட அப்படியே கை திரும்பி பார்க்குறான். ஃபூமா அவங்க பார்த்தோன்னே அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. எப்படி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபூமா யோசிச்சிட்டே இருக்க. ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் அன்றைக்கி கையை காப்பாற்றுறது ஃபூமா தானே. அவனை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கான். இது என்ன மாதிரி இடம் தெரியுமா? இங்கெல்லாம் வந்தால் உயிரோடு போகவே முடியாது, இல்லீகலாக நடக்கிற ரேஸு. இங்கே மாட்டியிருக்க, நான் மட்டும் இல்லைன்னா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஃபூமா பேசிகிட்டே இருக்க கைக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ், சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல நான் என்ன கேட்க போகிறேன், அது உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சார் கிட்ட வராரு. உடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இவன் வேணும்னு தான் நம்மக்கிட்ட இப்படிலாம் கேட்குறான்னு. வேறு வழி இல்லை, அவன் நம்மளை காப்பாற்றிருக்கான், அவனுக்காக நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கைக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமுக்குள்ளே போயாச்சு. அங்கே போய் சும்மா இருப்பானா கை, அவன் ஆரம்பிக்க வேண்டியதை ஆரம்பிச்சிட்டான். வேறு என்ன பண்ணுறது, விட்டா இவன் ஸ்டார்ட் பண்ணிடுவானேங்கிற மாதிரி 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு கிஸ் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கை சொல்லிட்டான். பரவாயில்லன்னு சொல்ல 2 பேருக்கு இடையில கில்மா சீன் அங்கே நடந்து முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. ஐயோ இவனாங்கிற மாதிரி கை அப்படி ஒரு புக்கை வச்சு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டே இருக்கான். எப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்ல ஆமாம் அன்றைக்கி ரேஸில் நீங்கள் தான் கையை காப்பாற்றினீங்கன்னு சொன்னாங்க, எப்படியோ 2 பேரும் மீட் பண்ணிங்களா, எனக்கு சரியாக ஞாபகமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி கை அப்படி ரெய்யை பார்த்து சொல்கிறான். கொஞ்சம் மெமரி ஃபால்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல சரி ஓகே, அப்போ நானே உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இவர் தான் ஃபூமா, ஆராஷியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ரேசர். அப்புறம் இது கை, என்னோட குட்டி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல ஹாய் கை, கரெக்டாக உன் பேரை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல அன்னைக்கு இன்டிமேட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் உன் பேர் என்னடான்னு சொல்லி கேட்டதுக்கு இதுக்கப்புறம் 2 பேருக்கு இடையில எல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணுது, என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல ஏண்டா இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன், திடீர்னு பார்த்தா முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபூமா கேட்க நான் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வேகமாக
கை அப்படியே இருந்துச்சு அந்த பக்கம் போயிட்டான். பேரை கூட சொல்லலை, இப்போ எப்படியோ பேரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது பூமாக்கு. அப்படியே டென்ஷனாக இருக்குது கைக்கு. இவன் ஏன்டா வந்தாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் உன்னோட திங்ஸ் ஒன்று நீ விட்டுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், என் காரில் வச்சுருக்கேன், வரியா எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி பூமா கேட்க, நாளாக வரல அப்படிங்கிற மாதிரி கை அமைதியாக இருக்க. பக்கத்தில் போய் காதுக்குள்ளே போய் சொல்கிறான், இப்போ மட்டும் நீ வரல, அவங்க எல்லாருக்கும் அவங்க முன்னாடியே நான் பேசணும், பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க, இல்லை இல்லை வேணாம் வேணாம், இதோ நான் வந்துடுறேன், அது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வந்துடுறேன்டா ரே அப்படின்னு சொல்லிட்டு பூமாவும் கையும் வேகமாக அந்த பக்கம் போகிறாங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பரவாயில்ல ரெண்டு பேரும் சீக்கிரம் மிங்கிள் ஆகிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்லிட்டு இருக்க. அவன் வேலையை அவன் ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி ஆராய்ச்சி பேசுகிறான். ரெண்டு பேரும் போயிட்டே இருக்க. பூமா உடனே கையை பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன டேஸ்ட் பண்ணி பின்னாடியே வரீங்க, உனக்கு பிடிக்கலையா, அன்னைக்கு உனக்கு கூட இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்ல, நீங்கள் விளையாடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, என் கூட விளையாடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, எனக்கு இதை பற்றி இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை விருப்பமும் இல்லை, சரியா, நான் உங்ககிட்ட விளையாட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக பூமா அவன் பக்கத்தில் போகிறான். இங்கே பாருடா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் இதை உங்ககிட்டயே விட்டுறேன், உன்னை பற்றி எனக்கு புரியுது, இன்னும் உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குன்னு கையை பார்த்து அப்படியே பூமா பேசுகிறான். அவன் அமைதியாக இருக்க. ஆரம்பத்துலேருந்து, அதாவது முதல்லேருந்து ஆரம்பிக்கலாமா, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு எப்போ பர்த்டே, உன்னோட பிளட் குரூப் என்ன, உன்னோட ஃபேவரட் ஃபுட் என்ன, உன்னோட மூவி என்ன, அப்புறம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன, இதை பற்றி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பூமா அப்படியே கை பக்கத்தில் வரான். நீ யார் கூட அது டேட்டிங்கில் இருக்கியா, அதை முதல்ல சொல்கிறான்னு சொல்ல, இங்கே பாருங்கள், என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே, ஆமாம் அதுக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்து வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் கை போகிறான். அவனை விடுற மாதிரி தெரில. வெயிட் பண்ணுறா, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, கைக்கும் நில்லு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அவனை திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் வேறு யார்கிட்டையாவது இந்த மாதிரி பண்ணுங்கள், என்கிட்ட வேணான்னு சொல்ல, ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உன்னை கரெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி பூமா சொல்ல, கை வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ரெய் பையன். உங்களுக்கு கோவமாக இருக்கா ரின்காவை பற்றி கேட்டதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையாகவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா நீ கைக்கிட்ட உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் கிட்ட என்னை பற்றி நீ சொல்லியிருக்க, நிம்மதியாக இருக்குது தெரியுமா, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீ வெளியே சொல்லணும்னு நினச்சிட்டீல, பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, பெருமையாக இருக்கா, ஏன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, எதுக்கு கஷ்டப்பட்ட, உன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே சொல்கிறக்கு உனக்கு பயமாக இருக்கா சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆராஷி கேட்க, பயம்னு சொல்ல முடியாது, பட்டு மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி, திடீர்னு போய் ஒரு பையனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அதை தான் யோசித்தேன், ஆனால் இப்போ எனக்கு அந்த மாதிரி இல்லை, கையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டான், அவன் எனக்கு கிடச்ச ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிசியஸான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க. வேகமாக பூமா வரான். கையோட ஃபோன் நம்பர் கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்க, எனது ஃபோன் நம்பராங்கிற மாதிரி ரெய் அவனை பார்த்துட்டே இருக்க. அடுத்து கையை தான் காட்டுறாங்க. கை ஒரு வழியாக அவனோட ரூமுக்கு வந்துட்டான். அப்படியே படுத்துட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ ஏன் தான் திரும்ப மீட் பண்ணணும், எதுவுமே என்னோடய லைஃப்பில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், திரும்ப திரும்ப எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண. அடுத்த நாள் காலேஜுக்கு சார் போகிறாரு. எப்பயும் போல் அந்த எஃப்எம்மில் ஒரு வாய்ஸ் வரும்ல, அந்த வாய்ஸ் அப்படியே காதில் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி டாபிக் என்ன தெரியுமா, ஒருத்தரை மறக்கணும், ஆனால் ஏன் அவங்கள மறக்கணும் அதுதான் அப்படின்னு சொல்லி எஃப்எம்மில் அந்த பொண்ணு பேச அதை கேட்டுகிட்டே அப்படியே கை போகிறான். இன்னொரு பக்கம் நம்ம பூமா எப்படியாவது கையை கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படி தான் அவனை கரெக்ட் பண்ண முடியும், ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பிஸ்னஸில் பிஸியாக இருந்தாலும் அதே மாதிரி நம்ம கை அவனோட ப்ராஜெக்டில் பிஸியாக இருந்தாலும் எப்படியாவது ரெண்டு பேரும் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக அந்த வாய்ஸ் ஓவர் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு மெசேஜ் பண்ணுறான் பூமா, அதை பார்க்குறான் கை, ஆனால் அது அன்னோன் நம்பர்னு ரிப்ளை பண்ணாமல், சரி நம்மளோட ப்ராஜெக்டை பற்றி பேசலாம், டிஷர்ட் டிசைன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, ஒரு பையன் ஒரு எல்லோ கலரில் ஒரு டிஷர்ட் எடுத்து, இதுதான் நான் டிசைன் பண்ண டிஷர்ட், நல்லா இருக்கான்னு சொல்லி காட்ட, அதில் இன்னொருத்தன், இது நல்லாவே இல்லை மொக்கையாக இருக்குது, இந்த டிசைன் இப்போ செலக்ட் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்கிறான். இல்லை இது நல்லா தான் இருக்குது, இங்கே பாரு 2 மாடல் இருக்குது, எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோ, கை எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுன்னு சொல்ல, ரெண்டுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இன்னொரு பையன் ஆர்கியூ பண்ணுறான். இப்படியே ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருக்க, சரி விடுங்க இதை பற்றி நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம், இப்போதைக்கு இந்த மாடல் என்கிட்ட கொடுன்னு சொல்ல கண்டினியூவாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நீ எங்கே இருக்க, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமான்னு கண்டினியூவாக மெசேஜ் வருது. போதும் நீங்கள் எல்லாம் கிளம்புங்க, அப்புறமா இதை பற்றி நம்ம பேசிக்கலாம், இப்போதைக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதோடு சரி, நம்ம டிசிஷனை நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். சேம் டைம் எல்லோரும் போனதுக்கப்புறம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு கை உட்காந்துருக்கான். அவன் அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது. ஏதோ திங்ஸ் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், எடுத்துட்டிங்களாப்பா? அங்கே தான் இருக்குப்பா, எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்கப்பா, கிச்சன் ட்ராயில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டே கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். சேம் டைம் பூமா தான் காட்டுறாங்க. பூமா ஒரு பையனோட கில்மா பண்ணிகிட்ருக்கான். பட் அந்த பையனுக்கு க்ளோஸாக இருக்கிறது பூமாவுக்கு பிடிக்கல. வேணாம் இன்னைக்கு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லி அவன் ஸ்டார்ட் பண்ண போகிறான். இல்லை சாரி எனக்கு வேணான்னு தோணுது, வேண்டாம் ப்ளீஸ் அடுத்த டைம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் சரி ஓகே உனக்கு ஓகே இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சேம் டைம் அடுத்து எப்படியாவது கையை மீட் பண்ணணுன்னு காலையிலே போய் வெயிட் பண்ணிவிட்டு, உனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன், வாடா ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறேங்கிற மாதிரி பூமா
சொல்ல, ஐயோ மறுபடியுமா எதுக்கு இப்படி என்னை பிரச்சனை பண்ணுறக்குனே வரீங்க அப்படின்னு சொல்ல, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தான்னு சொல்ல, என்ன வித்தியாசமாக இருக்கா? நான் என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும், உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு தானே வரேன் அப்படிங்கிற மாதிரி பூமா சொல்கிறான். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாத, பக்கத்தில் வா, உன் கண்ணு ஏன் கலர் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா நீங்கள் கண்ணாடி போட்டிங்கன்னா சரியாக தெரியும், நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இல்லை நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா காதல் வந்தால் கண்ணு குருடாயிரும் தெரியுமான்னு சொல்ல, இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதை திரும்ப திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருக்கான். கை அதை யோசிச்சுக்கிட்டே இருக்க, கைக்குள்ளே திரும்ப திரும்ப அதை அப்படியே அவன் படுத்திருக்க மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி இருக்க, ஒரு மாதிரி இருக்கான். அது பூமாக்கு புரியுது. என்னாச்சு, நீ ஓகேவா, ஒரு மாதிரி இருக்குது உன் மூஞ்சிலான்னு சொல்லி பக்கத்தில் தொடலான்னு போக, ஒன்றும் இல்லை, நைட் நான் தூங்கலை, அதனால தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கை அந்த பக்கம் போக, பூமா நின்று கத்திட்டே இருக்கான், டே நில்லுடான்னு. அதுக்குள்ளே வேகமாக அவன் போயிட்டான். சேம் டைம் கிளாஸில் தான் காட்டுறாங்க, கை உட்காந்துருக்கான், நீல் டவுன் பண்ணிவிட்டு அவன்கிட்ட ரெய் கெஞ்சிட்டு இருக்கான். டே சாரிடா, உன்கிட்ட கேட்காம உன் நம்பர் கொடுத்தது தப்பு தான், ஆனால் அவர் கேட்கும்போது எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியல, அதனால தாண்டா கொடுத்தேன், ப்ளீஸ்டா சாரிடான்னு சொல்ல, நீ எதுக்கு கொடுத்த அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கான். பரவாயில்லடா, இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் உங்ககிட்ட கேட்காம, என்னோடய லைஃப்பில் எது நடந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தான் நடப்பேன், என்னை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இல்லையா, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிட்டே இருக்க, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான் கை. அடுத்து வீட்டுக்கு வந்து பார்க்குறான். இவனுக்காக கொஞ்சம் ஃபுட்டு அதெல்லாம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி அதை அந்த கதவில் மாட்டி விட்டுட்டு பூமா போயிருக்கான். ஒரு ஸ்டிக்கி நோட் ஒன்று வச்சுருக்கான். அதை பார்க்கும்போது கைக்கு அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல, ஆனால் அவன் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு அதை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். சேம் டைம் அடுத்து அங்கே ஏதாவது ஃப்ளவர் வாங்கி நம்ம கையை கொடுத்து கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பூமா எல்லாம் செக் பண்ணிட்டுருக்க, அவன் செக்ரட்டரி பொண்ணு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க வரா. ஒரு நிமிஷம், அதாவது யங் பீப்புள்ஸ்க்கெலாம் எந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் பிடிக்கும், அதாவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், ரோஸ் வாங்கி கொடுங்க, ரோஸ் இல்லை நிறைய கொடுக்கணும், என்னோடய பார்ட்னருக்கு எப்படி கொடுக்கலான்னு சொல்ல, அப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டான ரோஸஸாக வாங்கி கொடுங்க, அதான் நல்லாயிருக்கும்னு சொல்ல, வா சூப்பர், நீ சொல்கிறபடி அதே மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கி கொடுத்தா பார்க்குறக்கு செக்ஸியாகவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், கண்டிப்பாக எனக்கும் பிடிக்கும், நல்லா பிரைட்டான ஃப்ளவர்ஸாக வாங்கி அவனுக்கு கொடுக்கணும், அப்போ தான் அதை பார்த்து அவன் ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பான்னு சொல்ல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. அதில் கை தான் காட்டுறாங்க. கை ஆக்சுவலி முன்னாடி ஒரு பையன் கூட அவனோட சீனியர் கூட டேட்டிங்கில் இருந்திருப்பான் போல். ஸோ 2 பேர் டேட்டிங்கில் இருக்கும்போது இன்டிமேட்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பையனை ஹக் பண்ணிவிட்டு கை ரொம்ப ரொமான்டிக்காக அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண, அவனும் ஓகேன்னு சொல்லி இவன் கூட ஜாலியாக தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கையை செட்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லோரும் சேர்ந்து கைக்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண, அதெல்லாம் பார்க்கும்போது கைனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே அவனோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து, நீ என்னை லவ் பண்ணல, நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எப்படி அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்ல, லவ் பண்ணனா எனக்கு உங்ககிட்ட போர் அடிக்குதுடா, அவ்வளோதான், உன் மேலே இருக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, இதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் திரும்ப வராது, நீ ரொம்ப போர் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். ஸோ நிறைய பேர் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இவங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணனால தான் கைக்கு யாரை பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்கும். திடீர்னு பார்த்தா அது கனவு, இவ்வளோ நாள் நடந்த எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு கனவுல வந்துட்டே இருக்குது. என்னால் தூங்க முடியல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, எப்போ தான் எனக்கு சரியாகுமோ தெரியலன்னு சொல்லி அப்படியே அழுதுகிட்டே கை ஒரு பக்கம் படுத்திருக்கான். அடுத்த நாள் காலேஜுக்கு கை அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிட்டு வராங்க. எதுக்குடா இந்த ப்ராஜெக்டெல்லாம் என்னை சேர்த்தனேன், என்னால் முடியலடா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வேற வரணும், ஏலியா வேற வரணும்னு புலம்பிட்டே வர, இதில் என்ன உனக்கு ப்ராப்ளம் வா அப்படின்னு சொல்ல, ஏண்டா உனக்கு ஒரு மாதிரி இருக்குது மூஞ்சிலாம், என்னாச்சு, நைட்டு சரியாக தூங்கலையா, இல்லை நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்ல 2 பசங்க ஓடி வராங்க. டே எங்கள் ப்ராஜெக்டில் எதுடா செலக்ட் பண்ண சொல்கிறா, என் டிசைன் தானே, இல்லை என் டிசைன் தானேன்னு அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணா, வாய் மூடிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்ல, ஏதாவது பண்ணுடா கை, இவங்க 2 பேர் கத்திக்கிட்டே இருக்காங்க பாருன்னு சொல்ல, கைக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. கை இங்கே பாரு, நீ பேசுறது கேளுடான்னு சொல்லிருக்க, அவன் அப்படியே மயங்கி கீழே அப்படியே விழுந்துட்டான். கை கீழே விழுந்ததை பார்த்து அடுத்த செகண்டு ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கத்த, சேம் டைம் இங்கே காஃபி கப் அப்படியே கீழே விழுகிற மாதிரி இருக்குது பூமாக்கு. அவன் மனசில் ஏதோ ஒன்று தோணிகிட்டே இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு இங்கே இவன் மனசுக்கு பெல் அடிக்குது போல். ஸோ 2 பேரோட ஃபீலிங்ஸும் ஒன்றா இருக்குது அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோ கை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே அவனை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.